ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு என்னவா பண்ண போறேன்? இன்னைக்கு வந்து சப்ஜி, அதாவது சப்பாத்தியோட சப்ஜி, பயறு சப்ஜி. ஓ சூப்பர். பயறு அப்படிங்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்ல ஒரு சமாச்சாரம். எல்லா பல்ஸுமே அப்படிதான். பயறு ரொம்ப நல்லது. நேற்றுக்கு ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு இன்னும் மோர் சப்ஜி போட்டு கொடுங்க. நேற்றுக்கு சப்பாத்தியும் அந்த மிக்சட் வெஜிடபிள் சப்ஜி பண்ணப்போ வெஜிடபிள் சப்ஜி நம்ம காட்டிலே ஒன்லி சப்பாத்தி பண்ண தான் காட்டியிருந்தோம். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட சப்ஜிகள் தேவைப்படும், சப்ஜி கொஞ்சம் கூட காட்டுங்கோ அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கூட யூடியூப் பண்ணுங்கோ, யூடியூப் போடுங்கன்னு சொன்னால், அதனால இன்றைக்கி வந்து பயறு சப்ஜி. நான் இந்த பயர் வந்து ரோபோ குக்கரில் வைக்கிறேன். சாதா குக்கரில் வைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு 5 minutes நீங்கள் ஊற போட்டால் தப்பு இல்லை, சீக்கிரம் வெந்து கிடைக்கும். ரோபோ குக்கர் நல்லா வேகிறதுனால நான் அதை ஊற போடல. ஒரு கிளாஸ் இன்றைக்கி 6-7 பேர் சாப்பிட்றதால எனக்கு ஒரு கிளாஸ் காணாது. நான் 1.25 கிளாஸ் வைக்கிறேன். இது எவ்வளோ போடுறோங்கிறது மேட்டர் கிடையாது. இதுக்கு வேணுங்கிற உப்பு காரம் அதெல்லாம் எவ்வளோ போடுறோங்கிறத கொஞ்சம் பொட்டேட்டோ மேஷ் பண்ணி இதில் பண்ணும்போது அது கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். அதை நான் உங்களுக்கு பண்ணும்போது காட்டுறேன். இதில் தண்ணி எவ்வளோ வேணும் ஆஸ் யூஷுவல். என்ன போடுறதோ அது மூங்கலாம் நல்லா அவ்வளோதான். நம்ம போட்டது விஷயம் மூங்கலாம். எந்த பருப்பானாலும் சரி, துவர பருப்போ கடலப்போ. இப்போ போட வேண்டியது இதில் மஞ்சப்பொடி, அடுத்தது சால்ட்டு. நான் ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். தேவைப்பட்ட செய்யும் போது கூட போட்டுக்கலாம். இப்போ இவ்வளோதான் இதில் விஷயம். இதில் வந்து நம்ம என்ன ஆன் பண்ண போகிறோம் பார்த்துக்கோ. இது வந்து சாதம், ரைஸு, டால், இட்லி, சாம்பார், சோலே. இந்த சோலை மசாலா 41 இதை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் இது ஸ்டாப் ஆகும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக 40க்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதில் என்னெல்லாம் ப்ரெஸ் பாயிண்ட் இந்த ரோபோ குக்கர்னா ஃபிசிலே வராது. நோ ஃபிசில் சவுண்டு. இதில் வெயிட் போட்டாலும் விசில் சவுண்டு வராது. இது வந்து 40 minutes ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இது நம்ம போட்டு இது ஆஃப் ஆனதுக்கப்புறமா நம்ம சப்ஜி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த பயறு வச்சுருக்கோமே, அது வேகிறதுக்குள்ளே நமக்கு அதோடைய மசாலாவை பண்ணோம். முதல்ல இந்த சூடு போகணும். இதை முதல்ல வதக்க வேண்டியது வெங்காயத்தை பொடியால் நறுக்க வேண்டாம். ஏன்னா எப்படியும் அரைச்சி தான் மசாலா பண்ண போகிறோம். ஸோ பெட்டர் இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுக்கணும். சீக்கிரம் வதங்கவும் செய்யும். நல்ல வதங்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கலாம். ஃப்ளாட் இல்பச்சட்டிலாம் இல்லையா? ஃப்ளாட் இல்பச்சட்டியில் ஒன்றா பக்கத்தில் வைக்கிறதுக்கு இருக்கு. அதெல்லாம் பார்க்க இருக்குங்கிறியா? 2 பேர் இருக்குது. அப்போ ஒன்று அடுத்த வாட்டி ஒன்று போகும்போது உங்களுக்கு ஃப்ளாட் இல்பச்சட்டிலேயே போட்டுக்காங்க. இது எனக்கு இந்த பிளாக் இல்பச்சட்டி இருக்கு இல்லையா, இது வெறுமனை வதக்கிறதுக்குன்னு வாங்கி வச்சுருக்கேன். இது வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இது நல்ல வதங்கட்டும். இது இப்போ ஒரு பக்கம் வதங்கி இருக்கியா, இது நம்ம மறைச்சி போடணும். பேக் சைட்லேயும் வதங்கலாம். எல்லாத்தையும் மறைச்சி போடணும். கொஞ்சம் மெதுவாக வேலை செய்து தான் ஆகணும். ஏன்னா மசாலா அரைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். பிளாக்காகவும் ஆயிடக்கூடாது, ப்ரௌனையும் தாண்டி வரணும். இப்போ இதை ஃபுல்லாக வதங்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். அப்போ வெங்காய வாசனை இல்லாமல் இருக்கும் சப்ஜி. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு வெங்காயம் வந்து 3 போட்டேன், தக்காளி 4 போட்டேன். பிகாஸ் தக்காளி எங்களுக்கு பெரிய சைஸ் இல்லை. அப்போ பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் 2யுமே 3 போடலாம். நிறைய பேர் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து வதக்குவாங்களே, நீ மட்டும் ஏன் எப்போ பார்த்தாலும் வெங்காயம்? அதில் ஒரு பச்சை வாசனை வரும். அந்த சட்னியோட கூட சில சேர்த்து வதக்குறா, அந்த வதக்கறதும் பச்சை வாசனை வரும். நான் பண்ணுற சட்னி இதே மாதிரி தனித்தனியாக தான் வதக்குவேன். ஒரு நாளைக்கு வேணும் தக்காளி சட்னியும் போடுறேன். நான் பண்ணுற தக்காளி சட்னி. இப்போ இதுக்குள்ளே இதை ஒன்றா வச்சுடலாம். கையை துட்டுக்காதீங்க, அடுப்பை சிம்மில் போட்டுங்க.
இதுவும் இதே மாதிரி நல்லா சுருண்டு வதங்கணும், தண்ணி இல்லாமல். சுற்றிலும் ஒன்று ஒன்றா வச்சுருந்தோம், அப்படியே மறைச்சி போட்டுடலாம். ஹையில் போடலாம். இப்போ தக்காளி வந்து ஒரு பக்கம் வதங்கணும், ஜென்டிலாக, சும்மா கலக்கலாம் கூடாது, ஜென்டிலாக திரும்பி போட்டுருவோம். இங்கெல்லாம் வதங்கியிருக்கோ அதை எல்லாம் மறைச்சி போட்டு இன்னொரு பக்கம் வதக்கணும். ரொம்ப வதங்கி தெரியுறதா? இதை வந்து இன்னொரு பக்கம் வதங்கிடும். இதை போட்டு கலைச்சி அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் நிதானமாக இதே மாதிரி இன்னொரு பக்கம் மறைச்சி போட்டுலாம் கொஞ்சம் கை அப்படியே வதங்கணும். இதில் இஞ்சி வதக்கிற வளர்ந்து இருக்கா, கொஞ்சம் இஞ்சி வதக்கலாம். குழந்தைகள் சாப்பிட்றத எதையும் தோணுனா கொஞ்சம் குறவு கம்மியாக போடுவோம், இஞ்சி வதக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி வதக்கலை. இஞ்சி வதக்கலாம், ஆனால் இந்த வெங்காயம் வதக்கும் போது அந்த இஞ்சியை போடணும். இல்லை இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். நம்ம அதுவும் நமக்கு அந்த கார்லிக் பிடிக்கிறது இல்லை, அதுவும் போடுறது இல்லை. இந்த கார்லிக் பேஸ்ட்டும் போடலாம், மசாலாலாம் போட்டு செய்யும்போது. இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது ஆறினோடனே இந்த வெங்காயமும் இந்த தக்காளியும் அரைக்கணும். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியும் ஆறியாச்சு. இது நம்ம மசாலாவுக்கு அரைக்க போகிறோம். இதில் தான் கிரேவி கிடைக்கும். வெங்காயத்தை ஒரு திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறமா தக்காளி போடலாம். மேலே சுவிட்ச். வெங்காயம் வதக்கினதுனால சீக்கிரம் அரைஞ்சிடும். இப்போ நம்ம இதில் இந்த தக்காளியை போடணும். இது இப்போ நல்லா ஆறியாச்சு. இப்போது தக்காளியை நம்ம அரைச்சாச்சு. இப்போ கிரேவி ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணணும் சொன்னால், இதை குக்கர் திறக்கிறதுக்கு ஆயாச்சு, திறக்கணும். ஓகே, நல்லா வெந்திருக்கா? அது இப்போ நம்ம இதில் உருளைக்கிழங்கு போட்டுக்கோம் இல்லையா, அதை எடுத்து மசிச்சு வச்சுக்கலாம். அதனால பெரிய துண்டாக போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அது கிரேவி கூட இதை போட்டுக்கலாம். இவ்வளோதான். இப்போ இதில் இது எடுத்துடுறாங்க கண்டெய்னரை. இது நல்லா மசிச்சு தெரியுமா? வாட்டரை எவ்வளோ கரெக்டாக விட்டுருக்கோம் பாரு. வாட்டரை வடிகட்டவே வேண்டாம், வாட்டர் கரெக்டாக விட்டுருக்கோம். இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போது நம்ம சப்ஜி செய்ய தொடங்க போகிறோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் எண்ணெய் வேணும். இதில் வந்து நம்ம மேலாழ பொரிச்சு கொட்டிக்கலாம். ஸோ இதில் கடுகெல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, இப்போ கடுகு போட போகிறது, கடுகு போட போகிறது. இப்போ ஒன்லி மசாலா. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச விழுது இருக்கே, அதை இதுக்குள்ளே போடுறோம். இது நல்ல கரண்டிய உடன் கரண்டி எடுத்துக்கட்டுமா? இதை நம்ம அலுவி வச்சுக்கலாம். ஏன்னா கிரேவிக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும்.
இப்போ வந்து இது நல்ல ஒரு பச்சை வாசம் ஆல்ரெடி வதக்கினதுனால பெரிய ஒரு பச்சை வாசம் வாய்ப்புகள் குறைவு, அதனால பண்ணி. இப்போ நம்மக்கிட்டங்க இந்த உருளைக்கிழங்கு வச்சு வேக வச்சோமே அதை நல்லா மசிச்சு வச்சிடணும். அதையும் நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இது வந்து ஒரு திக்னஸ் ஆஃப் த கிரேவி கிடைக்கும். கரெக்ட். அது ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும், எல்லாம் சேர்ந்து கிடைக்கும், திக்னஸும் தெரியும். இப்போ இது நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா மிக்ஸி பாத்திரத்துல ஒரு அதான் கிரேவியை பெருசாக்கணுமே. ஸோ நீ ஃபஸ்ட்டு தண்ணியை விட மாட்டேன். தண்ணி விடவும் கூடாது. கிரேவி ஃபுல்லாக கிண்டிட்டு அப்புறம் தான் தண்ணி. இதை நம்ம போட வேண்டியது சில்லி பவுடர். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்றைக்கி அது மத்தியானம் குழந்தை சாப்பிட போகிறது இல்லை, பெரியவா சாப்பிட்றதால அந்த காரம் போட்டுருக்கேன். இதை குழந்தை சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் குறைவாக போட்டுக்கலாம். இது ராம்நாத் சில்லி, பேர் என்னது? காஷ்மீரி சில்லி பவுடர். ராம்நாத் சில்லி பவுடர்னா உங்களுக்கு கொஞ்சம் எரியும், இது தெரியாது. இப்போ ஃபுல்லாக கிரேவி ரெடி. இப்போ என்ன பண்ணணும், நான் வச்சு அரைவி எடுத்துக்குவேன். இதை இதில் கலர்ஃபுல்லாக இருக்குது. கிரேவி தான் இம்பார்ட்டண்ட். கிரேவி அதில் தண்ணி கிடையாது. இதில் பயரில் தண்ணி இருந்தால் தண்ணி எடுத்து இதில் விட்டுக்கலாம். சப்போஸ் பயரில் தண்ணி எக்ஸஸாக இருந்ததுன்னா அந்த எக்ஸஸ் பயர் தண்ணி இதில் விடலாம், தூரெல்லாம் கொட்ட வேண்டாம். ஏன்னா பயர் தண்ணிக்குள்ளேயே பயரோட சக்தி இருக்கும். நமக்கு இந்த கிரேவியில் கூட கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் கிரீன் தனியா, அதாவது கொத்தமல்லி தழை போடுறோம். அப்புறம் மேலாள் போட்டுக்கலாம் டாப், வேறு விஷயம். இப்போ கிரேவி கம்ப்ளீட்டாக கிரேவி ரெடி ஆகியாச்சு. இப்போ இதில் நம்ம வெந்த பயிரை போட போகிறோம். சூப்பர். இன்னும் நல்லா டேஸ்டியான சப்ஜி ஆக்கும் சப்பாத்திக்கு. ஆமாம், நிறைய நம்ம இதுல கூட போறோம். பயறுனா சுண்டல் தான் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருப்பா. பயர்ல சப்ஜியும் பண்ணலாம். இல்ல ஹோட்டல்ல இந்த சப்ஜி தருவானே, சப்ஜி தருவான். இப்போ இது கட்டியா இருக்குல்லையா, இந்த வெந்த குக்கர் இருக்கு இல்லையா, அதுலயும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நேரம் சேர்ந்து வந்திருக்கா, பட் இது கொஞ்சம் லூஸாக இருக்கும். இதை நம்ம குக்கருக்குள்ளேயே தண்ணியை விட்டு வச்சுக்கலாம். இது இப்போ ஒரு 5 மினிட்ஸு சிம்மில் போட்டு மூடி வச்சோம்னா எல்லாமே சேர்ந்துட்டு ஒரு அழகான ஒரு டேஸ்டான எம்மி கிரேவி பயறு சப்ஜி நமக்கு கிடைக்கும். ஃபுல்லாக கலந்தாச்சு. இதில் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் போடுறேன். கரமா கரம். ஆஹா, as usual. ஆவி அம்மா. ஐயோ அம்மா ஆவினா நல்லா கிரேவியா இருக்கா. இப்போ கண்ணே இருக்கு மாற்ற போகிறோம். நீ வர இன்னும் கொஞ்சம் கூட கட்டி பிடிச்சிரும். ஆமாம், அதனால இந்த அளவுக்கு இருக்கட்டும். இந்த கரண்டி இதுக்கு மேலே வச்சுக்கோ மம்மி. வேணுமா கரண்டி? கரண்டி வேண்டாம். கரண்டி வேணும். பியூட்டிஃபுல் யம்மி பயறு சப்ஜி ரெடி. இப்போ நம்ம இதுக்கு மேலே பொரிச்சு கொட்டணும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் போட வேண்டியது கடுகு. ஒரு மிளகாப்பழம் உடைக்கவே வேண்டாம், அதுக்காக கடுகு வடிக்கட்டும். கடுகு வச்சாச்சு. ஒரு மிளகாப்பழம் உடைக்க வேண்டாம், அழகுக்காக. நான் வந்து
கேமராமேன் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கணும். நான் எங்கள் அம்மா வந்து லெஃப்ட்டு. இப்போ இந்த மிளகாய நம்ம கொஞ்சம் ஸ்டாண்டிங்காக வைக்கணும். சி லைக் திஸ். ஆஹா, தெரியுதா? இதில் மேலாட போட வேண்டியது. திரும்பி கவுந்து அது அதனால பரவாயில்ல. அழகு வந்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு பியூட்டிஃபுல்லான ஒண்டர்ஃபுல்லான கிரேவி பயறு சப்ஜி ரெடி. பர்ஃபெக்ட். நீங்க சாப்பிட போகிறது என்ன தெரியுமா? ட்ரை பண்ணுங்க. சப்பாத்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பை. எங்க பயறு சப்ஜி யூடியூப் பார்த்து சப்ஜி பண்ணுங்க. தேங்க்யூ. பை.